வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் லட்டு. இதுக்கு எண்ணெய் எதுவுமே தேவையில்லை, அதேமாதிரி சுகரும் தேவையில்லை. ஹெல்த்தியான லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. டக்குனி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக இதுக்கு புழுங்கல் அரிசியில் நீங்கள் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கேரளாவோட மட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த ரைஸ் இருக்கோ அந்த ரைஸில் பண்ணுங்கள். ஆனால் பச்சை அரிசி வேண்டாம், நல்லா வராது. மாவு ரொம்ப நைஸாக ஆயிரும். அதனால் புழுங்கல் அரிசியில் பண்ணுங்கள். வேறு எதுவுமே இல்லை. நட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த முந்திரி, திராட்சை, எள்ளு இதெல்லாம் போடாமல் கூட இதேமாரி பண்ணலாம். நான் இன்றைக்கி எல்லாமே போட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இது வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புழுங்கல் அரிசியை நம்ம வறுத்து சும்மா சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். ஆனால் இதில் எள்ளு அது இது எல்லாமே சேர்த்து வறுத்து போடுறதுனால அந்த சுக்கு, ஜீரகம் எல்லாமே சேருது. அதனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா 2 வாட்டி 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அரிசி ஊறாமல் டக்குன்னு எடுத்துருங்க. அது ரோஸ்ட் பண்ணச்சுலேயும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அரிசி ஊறும். இதுக்கு அரிசி ஊறக்கூடாது. அதனால டக்குன்னு வறுத்து எடுத்துருங்க. 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துடுங்க. நான் மட்டை ரைஸ் எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த ரைஸ்னாலும் எடுத்துடுங்க. ஆனால் புழுங்கல் அரிசி, பச்சரிசி வேண்டாம். இதை லேசாக வாஷ் பண்ணிவிட்டு, ஊறக்கூடாது, டக்குனி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்ல தீயில் ஃபுல் ஃப்ளேமில் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க, வறுத்து எடுத்துருங்க. இதை நல்லா கழுவிட்டு வறுத்து எடுத்துருவோம். அரிசி பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பொரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஒன்று போல் கலர் எல்லாமே சூடாக ஆறிட்டு. இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாட்டு பவுடர் பண்ணாதுங்க. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி இதோட ஒரு 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம், 1 கப் அளவுக்கு தேங்காய், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் எண்ணெய் ஒரு சுற்றி எடுத்துருவோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி வறுப்பட்டுச்சு. இப்போது திராட்சையும் சேர்த்துடலாம். திராட்சை கொஞ்சம் பொரிச்ச உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எல்லாமே நல்லா தான் இருக்கும். எள்ளு பொரிஞ்ச உடனே இதை தனியாக வெளியில் எடுத்துடலாம். 1 கப் அரிசிக்கு 3/4 கப்பு சர்க்கரை, நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதனால இது வடிகட்ட அவசியம் இல்லை, டைரெக்டாக பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இந்த சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிடலாம். இதோட நம்ம வறுத்த முந்திரி, திராட்சை அதுவும் ஆட் பண்ணிடலாம்.
பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ சூடு ஆறட்டும். ஆறின உடனே உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்படி உருண்டையாக பிடிச்சிடுங்க. நம்மளோட ஹெல்த்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.